அவ்வளவுதான். பவித்ரா திரும்ப மீன் பண்ண சம டேஸ்டா பவித்ரா நானே. ஏய் பவித்ரா நீ கம்முனு இரு. அவ சொன்னா நான் இது பண்ணி அவளை செருப்பா சொல்றா இருப்பேன். கட். அப்ப எதுவுமே விளையாடுறதுக்கு மாட்டியா? எல்லாமே சீரியஸ் தானா? என்னோட ஃபீலிங்ஸ் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். டேட்டா எடுத்துக்கூடாது, எடுத்துக்கணும். நீங்க சொல்றீங்க அதை டேட்டா எடுத்துக்கணும். நீ தப்பே இல்ல பிரியா. நீ உனக்கு தப்பு யார் சொல்லுது? காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? இப்ப நான் வந்து அப்படி சொன்னது உனக்கு பிரச்சனையா? சரி ஆமா நான் சொன்னதுதான். ஏன்னா அது அப்ப வேற மாதிரி இருந்தது, அப்ப பேசுறது இது எல்லாமே வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருந்ததோ. இப்ப நீ எல்லாத்துக்கும் கோச்சிக்கிற, எதனா உன்னா சண்டை வருது. அப்பெல்லாம் அந்த சண்டைலாம் எங்களுக்குள்ள வராது. அது வேற இது வேறதான். என்ன இருந்தாலும் போப்பனா சொல்லிட்ட போதுமா? அதான் மீன் பண்ணேன். சும்மா எல்லாத்துக்கும் எப்ப பாரு எதனால சொல்றது, அவளை எப்ப பாரு மட்டன். நாங்க 3 பேர் யாரையும் மட்டன் தட்டிக்கவே மாட்டோம். பவித்ரா நான் அப்படி நினைக்கவே இல்லை பவித்ரா. நான் சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, எப்ப பாரு உன்னை இது பண்ணி பேசிட்டே இருக்கா. அது சொல்லுங்க. இப்ப வரைக்கும் நேத்துல இருந்து நான் மோட்டிவேட்டா பேசுவேன். இன்னைக்கு இதை நீ சால்வ் பண்ணாம நீ இங்க இருந்து நான் அனுப்ப மாட்டேன் பிரியா. சால்வ் ஆயிடுச்சு. என்ன சால்வ்? என் மேல தப்பு, நான் சால்வ் சொல்றேன். எதுக்கு நீ எனக்கு சாரி சொல்லு? நான் உனக்கு சொன்னேன் பிரியா. இப்ப நீ எதுக்கு அவளை கூப்பிட்டு? ஏய் அவதான் சொல்றாள் நான் புரிய வரலனே. நான் கூடும்போது அவ வந்துட்டா. நீ கொஞ்ச நேரம் கூப்பிட்டு சொல்லுது. அப்ப நீ என்ன சொல்லணும்? நான் அவளை கூப்பிட்டேன். என்ன போன் பண்ணி என்கிட்ட போன் பண்ணி அவ இது என்ன ஒரு வார்த்தை நீ வந்து ஆனா மனசுக்குள்ள இவ்வளவு வச்சுப்பன்னு சத்தியமா நான் நினைக்கிறேன். சத்தியமா நான் நினைக்கிறேன். நீ இப்படி இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க ஒரு டென்ஷன் இருக்கா, நீ ஒரு டென்ஷன்ல இருக்க. சரியா? யாராவது ஒருத்தர அமைதியா 2 பேரும் அமைதியா நான் தான் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. பொறுமை கேட்டா என்ன உங்களுக்கு? போனே இல்ல. நான் திட்டவும் சொன்னேன். கோத்துல பேசுன்ற அவ நான் பேச கேட்க மாட்டாடி. அதான் உன்ன பேச பேச மாட்டாளே. உன்கிட்ட தானே கேக்குறா. நான் இல்ல என்ன சொல்றேன்? பிரச்சனை நீங்க பிரச்சனை உமாக்காவா வேற ஏதாவது? யாருமே பிரச்சனை இல்லடா. என்கிட்ட ஏதாவது கேட்டா நான் பதில் சொல்லலாமா? அவ என்கிட்ட எதுவுமே கேட்கல. எல்லாத்துக்கும் மீன் பண்ணி ஒன்னே கேக்குறா. நான் இததான் சொல்றேனே முதல்ல. எல்லாத்துக்கும் அவ ஏன் ஒன்னே சொல்றா? இப்ப பாரு ஏன் எல்லாத்துக்கும் உனக்கு திட்டான்றதான் பிரியா. நான் அவனை சொல்லவே இல்லை பிரியா. அவ அப்படி நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு இத்தனை நாள் தெரியாது அப்படி நினைச்சான்றது. நான் பிரியா நான் இப்ப சொல்றேன். நீ எது பேசுனா அவள்கிட்ட ஓப்பனா பேசி என்ன வச்சு பேசுனா எச்சு பேர் சொல்றாங்க. அவளுக்கு அதான் காண்டாவது. நீ எதை வந்து என்ன வச்சு பேசுற? அவகிட்ட பேச டேரக்டா. அவ யார் உனக்கு? வர சொல்ல நீ போய் கூப்பிடு. ஏய் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இப்ப நீ கூப்பிட்டு வாட்டு பேசுற வந்தேன். அவன் வீட்டு வெளில போன்றா. அது வீட்டோட வெளியே போனீங்களா? போனா அமைதியா போனீங்க. என்ன பவித்ரா நீ அப்படி பேசாத பவித்ரா. எல்லாத்துக்கும் லிமிட் சொன்னா வேற ஏன் எடுத்துப்பா பவித்ரா. அதான் சொல்றேன். எடுத்துட்டே இருக்கான்றதே தப்புன்றவமா. இது எவ்வளவு நாள் இழுத்துட்டே போவா? அப்ப நம்ம எது பேசலாம் அவ எதனா அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ அதோட டிராவல் பண்ணிட்டே இருப்பியா? நீ ஏன் எனக்கு சொல்ற எனக்கு கஷ்டமா இருக்கு இப்படி பேசுறது? கஷ்டமா இருக்குல்ல? அவளை விட நம்ம தானே அதிகமா பழகி இருக்கோம். பவித்ரா இப்ப நான் பேசாத வாய் நான் சொல்றேன். போறது இங்க இருந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போறது நான் விட்டுட்டு போறது இல்ல. என்ன விட்டுருங்க. நான் நடந்து கூட போறேன். இப்ப விட்டு போறது இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். பிரியா இப்போ ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவன் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. இப்போ நீ அங்கதானே இருந்த. இப்போ அண்ணா பிரியா இப்ப எல்லாம் என்ன இருக்கறியா நீ? பவி நான் உன்கிட்ட சொல்லிட்டு போனேன். அத சொல்லலாம் சொன்னா இல்லையா? நீ காலம்பன்னு அதான் சொல்றேன். இந்த கான்வர்சேஷன் நான் சொல்றேன். தான பவித்ரா நீ சீரியஸா அளவுக்கு இது என்ன பிரச்சனையே எனக்கு புரியல. உனக்கு கேண்டி புரிய போகுது. 2 பேரும் ஒன்னும் புரியாது. அவ பேசுறது மட்டும் உனக்கு மைண்டுக்கு நல்லா புரியும். என்னோட எமோஷன்ஸ் பேசுறது பொசசிவ் ஆயிட்டே அது மட்டும் கேக்குறேன். பொசசிவ் ஆடி நான் சொன்னது இப்ப பிரச்சனையா? உண்மையாதான் சொல்றேன். நாங்க வேற மாதிரி இருந்தோம். நீ வந்தோடனே வேற மாதிரி இருக்கு. நீ சும்மா இந்த மாதிரி எல்லாரும் தேவையா எனக்கு? இந்த மாதிரி சொல்றேன். இப்ப இருக்கிறது வேற அப்ப இருக்கிறது வேற இல்ல. இப்ப எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இது பண்ண முடியல. யாரும் நம்மள மாதிரி கேஷுவல் கிடையாது பவித்ரா. அப்ப
அப்படியே அவ கூட டிராவல் பண்ணிட்டே இருப்ப. சொன்னானா தானே அவனுக்கு தெரியும் தப்புன்னு. அவளுக்கு அத அவ தப்புன்னு நினைக்கல. பொசிவா இருக்கு தப்பு கிடையாது பவித்ரா. புரியுதா? நம்ம கேஷுவலா இருந்தா பொசிவா இருந்தா அன்புனா அது ஒருத்தர் மேல பொசசிவா இருந்தா அது பொசசிவ். நம்ம ரெண்டு பேர் பண்ணாலும் தப்பு நான் பண்ணாலும் தப்புனா எப்படி அது பொசசிவ்? இந்த குரூப்ல நம்ம ரெண்டு பேர் இருக்கோம். புரியுதா? நம்ம ரெண்டு பேர்ல உன்கிட்ட கூட பொசிவா வந்து என்கிட்ட நார்மலா இருப்பாளா? அவ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பா. அதான் நான் மீன் பண்றேன். புரியுதா உனக்கு? அதான் சொல்ல வரேன். வெளில போன்னு சொல்லிட்டேன். நான் போறேன். அவள்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவுமே இல்லை. நான் விட்டுருங்க. அம்மா கயிறு விடு. அம்மா கையில ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அப்ப அடிச்சிருக்கீங்க. சரி அண்ணா நான் வந்து ஒண்ணு அடிக்க. நான் எப்படி அடிக்க முடியும்? ஃப்ரெண்ட் வந்து அடிச்ச முடியும் உன்னை. கையில விடுமா சும்மா. பிரியா கிளம்பணும். பிரியா அவளை விட நான் உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். நீ பாரு, நல்லா எனக்கு எனக்கு தான் நான் தெரியாது. நான் அவளை கூட மதிக்காம உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். பாரு ஃபர்ஸ்ட் நாங்க பொசிட்டிவே கிடையாது. எனக்கு தெரியும். பிரச்சனை இருக்கும். எனக்குலாம் கம்மி தான். அவளை தாண்டி தான் நான் அவளுக்கு என்னன்னு பாரு. பேசிட்டு இருக்கேன்ல பிரியா. ஒரு அளவு நானும் சிரிச்சுட்டு இருப்பேன். மனசு எதுவும் இல்லாம நினைக்க பவித்ரா பிரியா நீ நடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஓப்பனா சொல்லிட்டு பசங்க இருக்காண்டி அழுந்துருவேன். எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரியா எனக்கு அதுக்கு மேல செம காண்டாவது பிரியா நீங்க பண்றது. ஜெகன் நீ கூப்பிட்டு தானே உள்ள வந்த. நீ கூப்பிட்டு தானே அங்க இருந்து உள்ள வந்த. பிரியா ஏய் விடு பிரியா இரு பிரியா பேசிக்கலாம். என்ன இந்த அக்கா அப்படி இருக்குன்னு அவன் நினைச்சு அவங்க பசங்க நினைச்சிட கூடாது. சரி அவளை பத்தி எல்லாம் நினைச்சு கவலையே கிடையாது. அவ உண்மை கேரக்டர் வெளில வருது. அவளை நான் அப்படி கிடையாது. என் பேர் பிரியா. பிரியா எதுனாலும் பேசி முடிச்சுட்டு போ பிரியா. பிரச்சனை பெருசாக்காத. தெரிஞ்சுக்கோ ஃப்ரெண்டு யாரும் தெரிஞ்சுக்கோ. முடி இது போட்டோம் பேசிக்கலான்ட்டல. ஏய் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ ஏன்டி மீட் பண்ணிட்டே இருக்க? அவ சொல்லாண்டி போனா போதாண்டி. பவித்ரா நான் உன்கிட்ட திரும்பி அத சொல்றேன். நம்ம பேச அமைதியா நான் சொல்லிட்டேன். உன் வீட்டுக்கு வரல. அப்ப நீ இரு. நீ சொல்லலாம். கை புடி கட்டி புடி என்னால பிரியா இதனால தான் எல்லாமே மாறிச்சு. அவ்வளவுதான். பவித்ரா திரும்ப மீட் பண்ண சமடேஷா பவித்ரா நானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாதிரி எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு திரும்ப அத சொல்லிட்டு இருக்க? எதுக்கு எதுக்கு கெஞ்சற அவகிட்ட? என்ன எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட எனக்கு பிடிக்கல. என்ன மாறிச்சுன்னு கேட்பேன். நான் வந்து நீ எதுக்கு கெஞ்சற எனக்கு பிடிக்கல. பவித்ரா அவளுக்குள்ள என்ன பவித்ரா இருக்கு? நம்மளோட பிடிக்க அவளோட பேசுறது உடவே இல்லையா அவ? என்ன மாறிச்சு அவ? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க. சும்மா பேசிட்டு என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. என்ன மாறிச்சு? குர்ரா இல்லடா அதுல மாறிச்சு. நீ இந்த மாதிரி சின்ன சின்னதுக்கெல்லாம் பண்றது நான் எனக்கு என்ன பிடிக்கல. பண்ணேன்? எனக்கு பிடிக்கல. உண்மையாவே எனக்கு பிடிக்கல. என்னோட எமோஷன் ஒரு சின்னதா இருக்காடி. எமோஷன் என்ன இருக்குதுல? வெளில போன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் போதான் போறேன். வெளில போன்னு நான் இப்ப நான் போயிட்டா திருப்பி வரப்போறது கிடையாது. அதுக்கு பேசி முடிச்சுட்டு போயில தான் நான் நிக்கிறேன். நான் போறதுன்னு பிரச்சனை இல்லைல்ல. பவித்ரா 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 அவன் மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி பேசு பவித்ரா. சொல்லிட்டேன் நானு. பிரச்சனையை கம்மி பண்ணு. சரிம்மா உனக்காக வந்தேன். உனக்காக இந்த அசைந்து தாங்கிக்கிறேன். நான் கிளம்புறேன். பை. இப்ப இதுல என்ன தெரியுமா இது நீங்க ரெண்டு பேரும் பண்றது உமாக்கா தான் தப்புன்ற அவங்க வந்து தப்புன்ற டாபிக் வருது. பார்க்க வேண்டியதா இருக்கு. பாரு. ரெஸ்ட் போடுமே தான் இங்க யோசிக்கிறேன். பாரு, இப்ப நீ எதுக்கு அழுகுற? எனக்கு புரியவே இல்ல. எனக்காக பாக்காதீங்க. எனக்காக இது பாக்குறீங்க. நீ வா. நீ மாறி அவ நீ சொல்வாடி. நீ மாறி போலாம். அவ சொன்னா நான் இது பண்ணி அவனை செருப்பாட்டு விட்டு அனுப்புவேன். அதான் ஃப்ரெண்ட்ஷிப் பிரியா. நண்பன் தான் ஆர்டிஸ்ட் உள்ள வாங்கப்பா. விடு அதை விட நான் நார்மல் ஆயிடும் விடு. ஏய், it's a prank. ஏய், சும்மா இங்க பாரு, இங்க பாரு. ஏய் கேமராக்கு பாரு. Prank, prank. Feel பண்றது prank. பாரு. இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாரு. ஏய், ஆறுமா. நீ சச்சிகா prank டி. விடு விடு விடு. கோல் கோல். Camera, camera. சரி. Cool cool. விடு. சரி விடு. ஓகே. விடு அந்த சாவலே நார்மல் ஆயிடும். Smile, it's a prank. சொல்லிடு. அப்ப என்ன பைத்தியம் வேற சொன்னேன். Cut.